வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தல் வாரம் அறிவிப்பு. டெல்டாவின் 3 திரிபுகள் இலங்கையில் கண்டுபிடிப்பு. நாட்டை முடக்குமாறு முழு பாராளுமன்றமும் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. இலங்கையில் திருமணங்களுக்கு நள்ளிரவு முதல் தடை. சீனாவிடம் இருந்து 61.5 பில்லியன் கடன் ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்து. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் எனும் திட்டத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சி, மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தான் முதற்கட்ட மீட்பினை துவங்கியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நோக்கில் தடுப்பூசி செலுத்தல் வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கர்ப்பிணி தாய்மார்கள் தாம் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கோ அல்லது தடுப்பூசி செலுத்தும் மையத்திற்கோ சென்று தடுப்பூசி பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கர்ப்பிணி தாய்மார்கள் 23ஆம் தேதி வரை காத்திருக்காமல் தங்களது பிரதேசத்தில் உள்ள தடுப்பூசி மையத்திற்கு சென்று அதனை பெற்றுக் கொள்ளுமாறும் குடும்பநல சுகாதார பிரிவின் விசேட வைத்தியர் சித்ரமாலினி சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் நெரிசல் நிலைக்கு மத்தியில் சென்று தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதேவேளை பாலூட்டும் தாய்மார் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என அவர் தெரிவித்துள்ளார். பாலூட்டும் தாய்மார் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும். இதனால் தாய்க்கும் சேய்க்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அத்துடன் தாய்மார்கள் தடுப்பூசி பெற்றுக்கொண்ட உடனேயே குழந்தைகளுக்கு பாலூட்ட முடியும். தாய்ப்பாலூட்டலுக்கும் தடுப்பூசி ஏற்றத்திற்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை. தாயொருவர் கோவிட்-19 தொற்று ஏற்பட்டாலும் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு அமைய குழந்தைக்கு பாலூட்ட முடியும் என்று விசேட வைத்தியர் சித்ரமாலினி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது பரவி வரும் டெல்டா கோவிட் திரிபினுடைய மேலும் 3 திரிபுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஔடத உற்பத்திகள், வழங்குகள் மற்றும் ஒழுங்குறுத்துகை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். SA 222B, SA 701S, SA 1078 என பெயரிடப்பட்டுள்ள டெல்டா திரிபினுடைய 3 திரிபுகளும் 60 தொடக்கம் 70 மடங்கு வேகமாக பரவக்கூடியவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் 2283 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து சிகிச்சை நிலையங்களில் இருந்து வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,14,340 அதிகரித்துள்ளது. நாட்டில் தீவிரமடைந்து செல்லும் கோவிட் தொற்றிலிருந்து மக்களின் உயிரை பாதுகாக்க 2 வாரங்களுக்கு நாட்டை முடக்குமாறு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுக்க வேண்டும். அவ்வாறு தீர்மானத்திற்கு வராவிட்டால் மக்கள் தங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்ள சுயாதீன பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2022 ஆகும்போது நாட்டின் கோவிட் மரணங்கள் 30,000 தாண்டும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் நாட்டை முடக்கும் தீர்மானத்திற்கு செல்ல வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற கொரோனா வைரஸ் தொற்று தற்காலிக ஏற்பாடுகள் சட்டம் மூலம் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திருமண நிகழ்வுகளை நடத்த இன்று செவ்வாய்க்கிழமை முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நள்ளிரவு முதல் மறு அறிவித்தல் வரும் வரையில் வீடுகளிலும் மண்டபங்களிலும் திருமணங்களை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் சில கட்டுப்பாடுகளுடன் பதிவு திருமணங்களை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். அதற்கமைய பதிவு திருமணங்களை சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோருடன் அவர்களது பெற்றோர்களும் பதிவாளரும் சாட்சியாளர்களும் இருவரும் பங்கேற்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர்த்து வேறு எவருக்கும் இதன்போது பங்கேற்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கைக்கு இடையில் 2 பில்லியன் நிதியுதவிக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதரகம் டுவிட்டர் பதிவொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையின் கோரிக்கைக்கு அமைவாக குறித்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இலங்கை ரூபாய் மதிப்பில் 61.5 பில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சமூக நீதி திட்டத்தை சீர்குலைக்க சிலர் முயற்சித்து வருவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேசினார். அப்போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்திற்கு உட்பட்டே நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதில் வேண்டும் என்றே திட்டமிட்டு சிலர் சமூக ஊடகங்கள் வாயிலாக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதன்பின் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் குறித்து அறநிலைத்துறை அமைச்சர் விரிவாக விளக்கமாக பேசியுள்ளார். அதனால் இது குறித்து அதிகமாக பேச விரும்பவில்லை என்று கூறினார். பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளை எடுக்க வேண்டும் என்றுதான் கருணாநிதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் அதை தற்பொழுது நடைமுறைப்படுத்தி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கத்தை தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து நான் அதிகம் பேசவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியோடு சொல்கிறேன். நம்மை ஆளாக்கிய நம்முடைய ஈரோட்டு சங்கம் பகுத்துரைப்பவர்வன் தந்தை பெரியார் அவர்களுடைய நெஞ்சிலே தைத்த முள், அந்த முள்ளை எடுத்திட வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு வடமுறையாத நிலையில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது அதை நடைமுறைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். பணி ஆணையை இங்கே வழங்கியிருக்கிறோம். ஆனால் அதை சிலர் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இங்கே கூட நம்முடைய அமைச்சர்கள் சொல்லுகிற போது ஊடகத்தில் என்ன சொன்னார்கள், ஊடகத்துறை மட்டும் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு சமூக வலைத்தளங்களில் இதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சில திட்டமிட்டு சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரையும் எந்த பணியிலிருந்து விடுவித்து இந்த பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை. அப்படி எங்கேயாவது வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஆதாரத்தோடு சொல்வார்கள் என்று சொன்னால் அதற்குரிய நடவடிக்கை இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும். அதில் எந்த சந்தேகமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வேண்டுமென்றே இதை கொச்சைப்படுத்தி அரசியலுக்காகவோ அல்லது சமூக நீதியை பாழடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சில திட்டமிட்டு செய்து கொண்டிருப்பதை மக்கள் நன்றாக அறிவார்கள் என்பதை மாத்திரம் நான் தங்கள் மூலமாக இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆப்கானிஸ்தானில் இருந்து 120 பயணிகளுடன் இந்தியாவிற்கு ராணுவ விமானம் புறப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 20 ஆண்டுகளாக உள்நாட்டு அரசுக்கும் தாலிபான் பயங்கரவாத அமைப்பிற்கும் இடையே மோதல் நீடித்து வந்தது. அரசு படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்க ராணுவம் இருந்ததால் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானின் எந்த பகுதியையும் கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் தற்பொழுது அமெரிக்க படைகள் அங்கிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டன. இதனால் தாலிபான்கள் தீவிரமாக தாக்குதல் நடத்தி ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினர். இதனை அடுத்து முதற்கட்டமாக ஆப்கானில் இருந்து 129 இந்தியர்கள் நேற்று முன்தினம் சிறப்பு விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டனர். மேலும் அங்கு சிக்கியிருக்கும் இந்தியர்களை மீட்பதற்கு 2 விமானங்களை அனுப்புவதாக ஏர் இந்திய நிறுவனம் அறிவித்திருந்தது. ஆனால் ஆப்கானில் இருந்து வெளியேற மக்கள் பெறல் காபூல் விமான நிலையத்தில் குவிந்ததால் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்க ராணுவம் அங்கு துப்பாக்கி சூடு நிகழ்த்தியது. இதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஆப்கானிஸ்தானில் இருந்து விமானங்கள் புறப்படவும் தடை விதிக்கப்பட்டது. இதனால் 2 விமானங்களையும் ரத்து செய்தது ஏர் இந்தியா. இந்நிலையில் மீண்டும் விமான போக்குவரத்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் காபூலில் இருந்து 120 இந்தியர்களை ராணுவத்திற்கு சொந்தமான C-17 என்கின்ற விமானம் டெல்லி புறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய தூதரகத்தை மூட உள்ளதாகவும் அதனால் அங்கிருக்கும் அதிகாரிகள் அனைவரும் இந்தியா அழைக்கப்படுவார்கள் எனவும் கூறப்படுகின்றது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.